வெல்கம் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் காரைக்கால் ஸ்பெஷல் தக்காளி ஸ்வீட் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். தக்காளி 2 இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். சீனி ஒரு 6 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு கூட குறைய பார்த்து போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 இப்படி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். காஞ்ச திராட்சை ஒரு 10, நெய் ஒரு டீஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், ஏலக்காய் 3, உப்பு தேவைக்கேற்ப. நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு மூடியை ஒன்று போட்டு இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. வெந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கரண்டியெல்லாம் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அந்த கரண்டியெல்லாம் கொஞ்சம் அதை மசிச்சு விடுங்க. ஏன்னா அது நல்லா மசிஞ்சு நல்லா மேஷ் ஆகி வந்தால் தான் நல்லா. இப்போ மூடியை போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்போ நல்லா வேக விடலாம். 10 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீனியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சீனி கரையிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. எம்மியான டொமேட்டோ ஸ்வீட் சட்னி ரெடி ஆகிட்டுது. இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோவோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.